அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் வரும் ஜூலை 24ஆம் தேதி மற்றும் ஜூலை 28ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அரசு விடுமுறை என்றாலே பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொண்டாட்டம்தான். அதுவும் சனி ஞாயிறு ஆகிய வார இறுதி நாட்களுடன் சேர்த்து ஒரு நாள் கூடுதலாக விடுமுறை கிடைக்கிறது என்றாலே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கிவிடுவார்கள். தமிழக அரசு விடுமுறையை தவிர்த்து கோவில் திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள், மசூதி, தேவாலயங்களில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களே விடுமுறை வழங்க தமிழக அரசும் அனுமதி வழங்கியுள்ளது. அன்றைய தினம் பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்கள் விடுமுறை அளிப்பதும் வழக்கம். அதனை ஈடு செய்ய மற்றொரு நாள் வேலை நாட்களாகவும் அறிவிக்கப்படும். சில நேரங்களில் தனியார் நிறுவனங்களுக்கு கூட விடுமுறை அளிக்கப்படுவதும் வழக்கம். மேலும் கனமழை பெய்தாலும் மாணவர்களின் நலன் கருதி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதும் வழக்கம். இந்த நிலையில்தான் ஆடி அமாவாசையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் ஜூலை 24ஆம் தேதி புதன்கிழமை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டும் உள்ளது. இந்த நாளில் முன்னோர்களை நினைவுகூரும் வழிபாடுகள், தர்ப்பணம், பிண்டம் ஆகியவை சிறப்பு இடங்களில், குறிப்பாக ராமேஸ்வரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் நடைபெறுவதால் மக்கள் பெரும் அளவில் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் வசதிக்காக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பின் அடிப்படையில் உள்ளூர் விடுமுறை வழங்கப்பட்டும் உள்ளது. அன்றைய தினம் பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் செயல்படாது. சில தளர்வுகளின் அடிப்படையில் செயல்பட அனுமதியும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை என்றும் வேலை நாட்களாக செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. அதேபோல செங்கல்பட்டு மாவட்டத்திலும் ஜூலை 28ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர விழா நடைபெறுகிறது. இதையொட்டி மாவட்ட ஆட்சியர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.